தியாகராஜ சுவாமிகள் சரபோஜி மன்னர் தன்னை புகழ்ந்து பாட சொன்னதை மறுத்துட்டார். அரசோட அழைப்பை நிராகரிச்சுட்டு இறைவனை தவிர யாரையும் பாட மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டார். அவர் பாடிய சிறப்பான பாடல்களில் நிதிசால சுகமா, ராமுனி சந்நிதி சேவகமா அப்படிங்கிறதாகும். பிறகு சரபோஜி மன்னர் மாறு வேஷத்தில் மற்றவரோட அமர்ந்து அவரோட பாட்டை கேட்டு மகிழ்ந்தார். திருவிதாங்கூர் மன்னரான சுவாதி திருநாள் மகாராஜா தியாகராஜரை அழைத்ததும் செல்ல மறுத்துட்டார். பிறகு தியாகராஜர் திருப்பதி, காஞ்சி, மதுரைங்கிற க்ஷேத்திரங்களுக்கு சென்று பாடினார். திருப்பதியில் திறப்போட்டு மறைத்திருந்த பெருமாளை பற்றி ஒரு பெண்ணின் கணவனை கீர்த்தனை பாடி உயிர் பெற செய்தார். மனைவி இறந்தவுடன் பற்றற்ற துறவியாக வாழ்ந்த தியாகராஜர் பகுல பஞ்சமி தினத்தண்ணி பஜனை பாட்டுகளை பாடிக்கொண்டே நாத ஜோதியாக மாறி இறைவனுடன் கலந்தார். அவர் சொல்லியபடி 60 ஆண்டுகள் கழித்து அவரது கீர்த்தனைகள் புகழ்பெற்றன. 1925 ஆண்டு பெங்களூரை சேர்ந்த நாகம்மாள் என்பவர் தியாகராஜருக்காக திருவாயூரில் கட்டிய சமாதியில் இன்றும் தியாகராஜ ஆராதனை ஒரு தூய கலை விழாவாக சிறப்பாக நடைபெறுது. இசையின் நோக்கம் பக்தியை வளர்க்கவே என்பது உலகத்துக்கு எடுத்துக்காட்டியவர் சத்குரு தியாகராஜ சுவாமிகள். 2 திருவிழாக்களுக்கு பெயர் போன ஊர் திருவையாறு. ஒன்று சப்தஸ்தான உற்சவம், நந்தி தேவரின் திருக்கல்யாணத்தை கொண்டாடும் வைபவம் இது. அப்போது அருகில் உள்ள 6 திருத்தலங்களிலிருந்து உற்சவ விக்கிரகங்கள் திருவையாருக்கு ஊர்வலமாக சேரும். ஊரே திமிலோகப்படும். இந்த விழா ஏப்ரல் மாத திருவிழா. அடுத்தது ஜனவரி மாத திருவிழா, சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை உற்சவம். அவர் சமாதி அடைஞ்சி 1847 6/1 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. தேய்பிறை பஞ்சமி. வருடந்தோறும் இந்த தினத்தன்று சங்கீத வித்வான் அத்தனை பேரும் அங்கே இசை அஞ்சலி செலுத்துவாங்க. தனக்கென்று வாழாமல் இசையே உயிர் மூச்சாக கொண்டு கீர்த்தனைகள் பல இயற்றி ராம பக்தியிலே திளைத்த மகான் ஸ்ரீ ராகவேந்திர தியாகராஜ சுவாமிகள். மனிதன் உடலில் எடுத்துச் செல்கிறான். பொன்னையும் பொருளையுமா அவன் செய்த பாவ புண்ணியங்களே அவனை பின்தொடர்கின்றன. வாழ்நாளில் நாம ஜபத்தில் மூழ்கி இன்புறும் போது கிடைக்கக்கூடிய பேரு மிக உயர்ந்தது. அப்படி ஒரு பாக்கியம் வாய்த்தது ஸ்ரீ தியாகராஜங்கிற புண்ணிய ஆத்மாவுக்கு ராம பிரம்மம் ஆந்திர அப்படின்னு நம்ம அவரை சொல்லி சந்தோஷப்படலாம்.